மீனராசி. இந்த மீனராசிக்கு தை மாதம் எப்படி இருக்குது பலன்கிறத பார்ப்போம். மீனராசிக்கு எக்கா வேணும், சனி பயிற்சி வச்சு செஞ்சிட்ருக்கு சார், நல்லா கேட்குது. பட் குரு பயிற்சியாலலாம் நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்குது. அதான் நீங்களே குரு வீடு தான். ஸோ நிறைய நல்லது நடக்க போகுது. என்னென்னன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். என்னென்ன நல்லதுன்னா, நீங்கள் என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் கையில் காசு இருக்குங்க, சரியா? காசு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஸோ லைஃப் ஸ்மூத்தாக போகும். வீட்டில் நல்ல சந்தோஷம் வரும். நீங்கள் வீட்டில் குடும்பத்தோட வெளியே கோவில்கள் போயிட்டு வரதா இருக்கும். சுற்றுலா பயணங்கள், அதுவும் என்ன சொல்கிறது, நீர்நிலைகளாக குளம், வாட்டர் ஃபால்ஸ், இப்போ குற்றாலம், ஊட்டி லேக், அந்த மாதிரி உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் நீர்நிலை பக்கமாக போயிட்டு வர்றது இருக்கும். ஒன்றும் உங்களுக்கு தெய்வ வழிபாடு ஒன்று இந்த நீர்நிலை ஒட்டியே இருக்குன்னா ஒன்றும் சூப்பர். இப்போ குற்றாலம் பக்கத்தில் குற்றாலநாதர், கைலாசநாதர் கோவில் இருக்குது, நவ கைலாயம் இருக்குது, நவ திருப்பதி இருக்குது. நீங்கள் போயிட்டு தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இந்த சுற்றுலாவும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தியாகும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்லா சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இதில் நிறைய பேர் டீச்சர் ப்ரொஃபஷனில் இருப்பீங்க, நிறைய பேர் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருப்பீங்க, கன்சல்டண்ட்டாக நிறைய பேர் போகிறதுக்கு நிறைய லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுவீங்க, மிடில் மேனேஜர், சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்தமாதிரி மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்ல டைம் இது. நல்லபடியாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். பெஸ்ட்டு என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தங்கம் வாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ தங்கம் வாங்குறீங்களோ, நிலம், வீடு, வண்டி வாங்குறீங்க, எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல டைம். ஆனால் ஒரு தடவை உங்கள் ஜோதிடம் கட்டத்தை பார்த்துட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சகல வசதிகளும் இருக்குது, சகல வழிகளும் இருக்குது. நம்ம சொன்னது தான், நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வரது ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் சக்கரை பொங்கல் மாதிரிலாம் படையல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பவர் தரும் குலதெய்வம் கோவிலில். இல்லை உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலையும் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமும் வைக்கலாம், அன்னதானமாகவும் கொடுக்கலாம். யாருன்னா குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப நல்ல டைமுங்க. குழந்தை பேருக்கு ரொம்ப நல்ல டைம். யாருன்னா லவ்வர்ஸ் இருக்கீங்கனாலும் இப்போ மீனராசி, மீன லக்னம்னா யாருன்னா பேச கிடைக்க மாட்டாங்களா, யாருக்குன்னா உட்காந்து புலம்ப முடியாதான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த லவ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அன்பு காட்டுறதுக்கு ஆள் வருவாங்க. உங்கள் லவ்வர்ஸ்குள்ளேயும் நல்ல இணக்கம் வரும், சரிங்களா? என்ன தான் மேரிட் ஆனவங்களுக்குள்ள கொஞ்சம் விரிசல்கள் வந்தாலும் சமாளிச்சிடலாம். கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் சில தடங்கல்கள் வர வாய்ப்புண்டு. நான் என்ன வழிபாடு பண்ணணுன்றதை சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வாங்க. நீங்கள் மெயினாக எதை பார்க்கணுன்னா உங்களுடைய ஹெல்த்து, மனசளவு உடல் அளவு ரெண்டுமே பிழிஞ்சு எடுத்துரும், அக்கா பிரித்து எடுத்துரும். ஸோ நீங்கள் மனசையும் உடம்பையும் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், மந்திரங்கள் ஜபிங்க. மந்திரங்கள் ஜபிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை செய்யும். கோவில்கள் அதிகமாக போக அந்த வியாழக்கிழமை குருஹோரையில் கோவில் போக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீரமையும். அண்டு திருமணம் ஆனவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளி ஓரையில் ஒன்றா போயிட்டு வாங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க, பேசலைன்னா கூட பரவாயில்ல, இல்லை தனித்தனியாக எங்கன்னா இருக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை வெள்ளி ஓரையில் நீங்கள் போயிட்டு ஆண்டவனை வழிபட்டு வருத்தும் ரொம்ப நல்ல பயன்கள் தரும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும். இப்போ மகப்பேறு சொன்னோம், நல்ல விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு கடன் வாங்குறதோ இல்லை முதலீடு பண்ணுறதோ அதுக்கெல்லாம் டைம் நல்லா இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஜோதிட ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த நாள் எந்த கிழமையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு சகல வசதிகளும் இருக்குது. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. நான் தேடி பாருங்கள், நல்ல குருமார்கள் அட்வைஸ்க்கு கிடைப்பாங்க. அண்டு குருமார்கள்னால் என்ன, உங்கள் ஆஃபீஸில் இருக்க சீனியர் மேனேஜர்ஸ், பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டு நல்லது மட்டும் சொல்கிறவங்க, அந்த மாதிரி யாராவது கிடைப்பாங்க. கண்டிப்பாக தேடுங்க. யாருமே கிடைக்கல, நான் யார்கிட்டையும் பேசுறதில்ல, நான் தனி மரமாக நிற்கிறேன்னா நேராக ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு உட்காந்துருங்க. ஏன்னா ஜீவசமாதிகள் தான் இருக்கிறதுலே குரு எனர்ஜியில் அதிகமான எனர்ஜி ஜீவசமாதி. போக வாழ்க்கையில் நல்ல மேலும் உயர்வீங்க.
உங்களுக்கு வேலையிலையும் ப்ரமோஷனும், வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும், ப்ரமோஷன் கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நல்ல லாபம் வரும், நல்ல லாபம் வரும். நம்ம சொன்னது இதுதான், கண்டிப்பாக சுப செலவு வரும். ஸோ நல்ல லாபம் வருது, கையில் நல்ல பணம் வரும்போது அந்த பணத்தை எடுத்து நீங்கள் நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சுப செலவாக மாறிட்டோம். லைஃப் லாங் அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல உபயோகப்படும். சரிங்களா? இப்போ சார் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறது, எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் தான் காசு இருக்குன்னா பரவாயில்லைங்க. இன்வெஸ்ட் பண்ணால் ஆரம் நெத்தி சுட்டின்னு வாங்க சொல்லலை, ஒரு சின்ன கோல்டு காயின் வாங்கிக்கோங்க. கம்மி கோல்டு காயின் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கோல்டு காயின் வாங்கி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வாங்க. சரிங்களா? இன்றைக்கி 10 ரூபாய்க்குலாம் தங்கம் வாங்க முடியும் ஆப்பில், அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ எது வாங்க முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பர்டிகுலர் தேதி, நேரம், ஹோரைலாம் சொல்லுவேன் என்னோடய ட்ரைனிங் கிளாஸில். அதில் நீங்கள் அது பிரகாரம் வாங்க நல்ல பணம் சேரும். தங்கம் வெளியில் நல்லா சேரும். நம்ம கஸ்டமர்ஸ் அவ்வளோ பேர் அதை சொல்லியிருக்காங்க. நான் என்னோடய வீடியோஸ்லாம் இருக்குது, கஸ்டமரோட வீடியோ அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய தன ஆகர்ஷண கிளாஸுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதை தாண்டி நம்மளுடைய நீங்கள் தெய்வ வழிபாடுன்னு எடுத்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது. இல்லை வியாழக்கிழமை குரு உரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்லது. ஒன்றும் கொண்டக்கடலை மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒன்றும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை போயிட்டுருக்கு, இல்லை குழந்தை பாக்கியத்துக்கு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், அவங்களாம் கல்கண்டு அப்படி இல்லைன்னா பூந்தி, லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் வந்து பானகம், இதெல்லாம் முக்கியமாக குழந்தைங்க இல்லை அங்கே வரவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர குழந்தை பாக்கியம், சகல சம்பத்துகளும் கிடச்சி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சகல வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? இதை தாண்டி உங்களுடைய ஒரு நட்சத்திரத்துக்கும் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். 27 நட்சத்திரத்துக்கும் புத்தகம் எழுதியிருக்கேன். நம்மளுடைய யூடியூப் மெம்பர்ஸ்க்காக மட்டும் குறைஞ்ச விலையில் நம்ம வந்து ஒரு 11 ரூபாய் தட்சணை வாங்கிட்டு ஒரு புக்கு இ-புக் ஃபார்மேட்டில் நம்ம வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறோம். அதை வாங்கி படிங்க. அதில் இருக்கிறத படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வருது. நம்ம வந்து இந்த புத்தகத்தை ஒரு 1000 கணக்கில் கொடுத்துருக்கோம். அவ்வளோ சேஞ்சஸ், நிறைய பேர் அவ்வளோ ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்க தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஸோ நம்ம சொன்ன இந்த பரிகாரங்கள், இந்த தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணுங்கள். எது நல்லது, எது உஷாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ண இந்த தை மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதம் அமைய. மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ 2026 உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக தான் அமைப்பது. தை பிறந்தும் உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சிக்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எதை செய்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் டைமில் செய்யணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் தான் உங்களுக்கு பிரச்சனையே. எல்லாத்தையும் ஆன் டைமில் செய்யணும்னு நினச்சி லேட்டாக செய்யக்கூடியது தான் மீனராசி. ஏன்னா மீன் எப்படி பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படும், ஒரு சலனம் பட்டுரும். ஸோ அப்போ மீனராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை உணர்ச்சி வசப்படுறது, இதுதான் உங்களோட வீக்னஸ். முதல்ல இந்த 2026 இதை மாற்றணும். நீங்கள் எது நடந்தாலும் கல் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த 2026 இந்த தை மாதம் இல்லை, எல்லா ஆண்டுமே சிறப்பான ஆண்டாக இருக்கும். ஏன்னா எளிதில் எமோஷ்னலி வீக் பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி. ஏன்னா இப்போது சனி பகவான் வேறு ராசியிலே இருக்கார். ஸோ இப்போ எல்லாமே 7.5 சனியோட இருக்குது, ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்மத்தில் சனி இருந்தால் உங்களுக்கு என்ன நல்ல விஷயத்தை தான் பண்ணி தர போகிறார். ஸோ ஏன்னா சனி பகவான் எப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். ஏன்னா சனினாவே ஒரு இருட்டு கிரகம். நிறைய பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க இந்த காலகட்டம் என்னென்னாக்கா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருட்டில் இருக்க ரொம்ப விரும்புவோம். இவங்க எல்லாமே வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான் இவங்க விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா நேரடி தொழிலை காட்டும் மறைமுகமான தொழில்கள் வந்து நிறைய மீனராசிக்காரங்க செய்வாங்க.
அது மறைமுக தொழிலாம் உடனே இல்லீகல் நினச்சிடாதீங்க. இந்த யூடியூப் முகம் காணிக்காத ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகிறது பார்த்தீங்கன்னா நிறைய மீனராசிக்காரங்கள் அதிகமாக இருப்போம். ஸோ இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். யூடியூப் மீடியா துறையில் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பங்கேற்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையை தொழிலை முன்னோக்கி கொண்டு போகிறேன். ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நல்ல வருமானம் வந்திருக்கு. இப்போ அந்த வருமானத்தில் பாதியாக மாறி இருக்கும். அந்த வருமானத்தை மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த கால உணவு கட்டுப்பாடுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஏன்னா 6ல் கேது பகவான் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் கான்ஷியஸை கொண்டு வந்திருப்பார். நிறைய பேர் என்னென்னாக்கா மீனராசிகள் வந்து உணவு கட்டுப்பாடு வேணும், எல்லாத்துலேயும் சில கட்டுப்பாடுகள் என்பது ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா பேசுனாவே காசு வந்துடும் சொல்லுவாங்க. நிறைய பேரோட பேச்சில் வசீகர தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்கும். நிறைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையை பற்றிய பேச்சு இருக்கும். அண்ணனை பற்றி அதிகமாக பேசுவாங்க. அண்ணனுடைய உறவு நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எப்போதும் என்னென்னாக்க இவங்களுக்கு வயது குறைவானவங்களோட எப்போதும் ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்குது. தம்பி தங்கைகளோட உறவுகளுக்கு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ ஏன் நானான்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி இப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. குழந்தை பேருக்கான முயற்சியை கண்டிப்பாக மீனராசிக்காரங்கள் எடுப்பாங்க. அதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்கை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணலாம். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய வீட்டை சரி பண்ணுவது, சீரமைப்பது, அந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நிறைய பேர் என்னக்கா வீட்டிலே பிஸ்னஸ் தொடங்கலாம். ஸோ புதிய பிஸ்னஸ் தொடங்குவது, இல்லை புதிய தொழில் முயற்சிகள், இல்லை தொழிலே புதிய அணுகுமுறைகள், இது எல்லாத்தையும் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் எடுத்த முயற்சிகள் வழியாக கண்டிப்பாக வெற்றி என்பது இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக என்னென்னாக்கா இந்த வடமேற்கு விஷயங்கள், வடமேற்கு பாதிப்புகள் ஏதாவது ஒன்று வரலாம். வீட்டில் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று கிழிஞ்சு போய் கேலண்டர் மாதிரி. ஏன்னா இப்போ 2026 வருஷம்னால கண்டிப்பாக ஒரு கேலண்டராவது மாற்றி தான் ஆகணும். வேறு வழியில் எல்லாராவது செய்ய தான் போகிறோம். ஸோ அது மீன ராசிக்காரங்களுக்கு இல்லை. இந்த காலையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து வீட்டு டாக்குமெண்ட்டு, அந்த மாதிரியான விஷயம், வண்டி டாக்குமெண்ட்டு, இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபாக வைக்கிறேன்னு எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேடின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ மறைச்சி வச்சு தேடினவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்கும். கையில் வச்சிருந்தவங்களுக்கு டாக்குமெண்ட் எங்கே மறைச்சி வச்சு தேடுவாங்க. இது ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மீனராசிக்காரங்கள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா டாக்குமெண்ட்டை பத்திரமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொடுத்து வைங்க. யாருக்கிட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளி நபர்கிட்ட கொடுத்துறாருங்க. வீட்டில் இருக்கிற நபர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு அதை பத்திரமா எடுத்து வைங்க. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்டை தொலைஞ்சி தேடுறதுலேயே ஒரு டென்ஷன் வந்து உருவாகும். ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு தொழிலே ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஈடுபடுவாங்க. நிறைய பேர் யூடியூப் அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்த ஒரு நிலைக்கு பயணிப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ராகு பகவான் உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ ஏன்னா குரு பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக வளர்ச்சி லாபம் என்பது அதிகமாகும். என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாகனத்தால் ஒரு அழுத்தம் இருந்துன்னே இருக்கும். வாகனம் என்ன பண்ணும், வண்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவு வச்சுட்டே இருக்கும். ஸோ வாகனத்தை சரி பண்ணுறது, வாகனத்தை சீரமைப்பது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சிறு செலவுகள் என்பது இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம், நீங்கள் எப்பப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் ஏர் செக் பண்ணிக்கோங்க. காற்றடிச்சா எப்படி டயர் பெருசாகுதோ அதே போல் குரு பார்க்க உங்கள் வாழ்க்கையில் கோடி நன்மைகளும் மகிழ்ச்சியும் லாபமும் பெருகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள், பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் வந்து மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான்.
சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தை 1 முதல் தை பார்த்தீங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறார் இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7 சனி, இந்த 7 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேரு புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்துடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் வந்து இந்த 2026 வந்து போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன் தான். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னா, இவர்களுக்கு ஜென்ம சனி அப்படின்லாம் கவலைலாம் பட வேண்டாம். உங்கள் ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுடைய எதிர்காலமே அற்புதமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மாதம் பேர் புகழ் வரக்கூடிய மாதமாக இருக்கும். கூட இருந்த தொழிலில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்களும், உங்களுடைய பேர் புகழுக்கு களங்கம் விளைவிக்க நினைத்தவர்களும் விடுபடக்கூடிய காலம்தான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நட்பாக இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு துரோகியாக இருந்துட்டு இருப்பாங்க. அவர்களே பார்த்து ஒன்று அவங்களா விலகி போடுவாங்க, இல்லையா அவங்கள விட்டு நீங்கள் விலகிடுவீங்க. மீன ராசிக்காரர்கள் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், யார் துரோகிகள் என்பதை காண்பிக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அதே போல் உங்களுக்கு பேர் புகழ் வரும். அந்த பேர் புகழை பார்த்தீங்கன்னா பொறாமைப்படுபவர்களும் உங்கள் கூடவே இருந்தவர்கள் விலகி விடுவர்.
அரசு பார்த்திங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மதிப்பு மரியாதை பேர் புகழ் கூடக்கூடிய ராசியில் ஒன்று இந்த தை மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், அதில் வெற்றி உண்டு. வியாபாரம் செய்ய கொஞ்சம் வியாபாரத்தில் தொழில் முன்னேற்றம் தந்துவிடும். உணவு சம்பந்தப்பட்டது, துணி சம்பந்தப்பட்டது, பால் சம்பந்தப்பட்டது, இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களும், இரும்பு சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான பலனை தந்துவிடும். வாய்ப்பு வருது, பயன்படுத்திக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. யாரை நம்பியும் கடன் வாங்குவதும், புதுசாக சொல்லுவாங்க அதை செய்யுங்க, இங்கே ஒரு பிஸ்னஸ் வருது, அங்கே ஒரு பிஸ்னஸ் வருது, யாரை நம்பியும் செய்ய வேண்டாம். செஞ்சிங்கன்னா அவர்களை நம்பி லாஸை தந்துவிடும், அசிங்க அவமானத்தையும் தந்துவிடும். மாட்டிக்கிட்டு ஏமாறக்கூடியவர்கள் நீங்கள் தான். தத்தளிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் கடலில் இருக்கக்கூடிய மீனை தூக்கி கரையில் போட்டால் என்ன நிலைமையோ அந்த நிலைமைக்கு வந்துடும். கவனம். அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. புதிய நட்பு வேண்டாம், கூடா நட்பு வேண்டாம், தேவையில்லாத விஷயம் வேண்டாம். ஏற்கனவே இருந்த தொழிலை பார்த்துக்கிட்டே இருங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனம் தேவை. உங்களுக்குடைய பேரு புகழையும் தக்க வச்சுக்கிறது நல்லது. எதை பேசணுமோ அதை பேசுங்க, தேவையில்லாத விஷயத்தை பேசி மாற்றிக்க வேண்டாம். அதே போல் யாரிடம் எதை பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேசுங்க. உங்கள்கிட்ட ஒருவரை பற்றி ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா அவங்கள பற்றியே சும்மா அசைப்பட வேண்டாம். அவங்கள பற்றி விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் புகழ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனை கண்டு பொறாமைப்படக்கூடிய நபர்களும் வந்து சேருவர். அதில் கவனமாக இருக்கணும். ஐயோ இவர் நல்லவர், இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னா யார் எதிரி அவங்களிடம் உங்களுடைய விஷயங்கள் போய்விடும். அதில் கவனம் தேவை. கடைசியில் சண்டை சச்சரவு வருங்க. அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். ஆன்லைன் பிஸ்னஸில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனம் தேவை. பங்கிடு. அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கவனமுடன் செயல்படுறது நல்லது. சீட்டு பணம் கட்டுற போது முன்பின் தெரியாத நபர்களிடம் சீட்டு போட்டு மாட்டிக்க வேண்டாம். அது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா உங்கள் மனைவிடமோ பெற்றவங்களிடமோ சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. உங்களிடம் இருந்தது அப்படின்னா தேவையில்லாத விரயத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு போயிடும். அதில் கவனம். இந்த காலகட்டத்தில் புதிய வண்டி வாகனம் மாற்றுவதற்கு அல்லது வாங்குறதுக்கு வழி தந்துவிடும். வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப 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 நிதானம். அதே போல் பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தந்திடும். வீடை பராமரிப்புக்குரிய செலவுகளை செய்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. தொழிலில் விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் கல்வியில் முழு கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். புதிய நபர்களுடைய தொடர்பு கிடச்சதுன்னா விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு புதிய நபர்கள் கிடச்சுன்னா அவங்களுடைய முழு டீட்டெயில் உங்கள் பெற்றவங்களுக்கு தர்றது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் மறைமுகமாக செய்யும் பொழுது அசிங்க அவமானத்தை தந்துவிடும். தேவையில்லாத மனசங்கடங்களையும் கொடுத்து விடுவார். அதனால் மீனராசிக்காரர்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு போன்ற ஊடகத்தில் பார்த்திங்கன்னா கருத்துக்களை வெளியிடும் பொழுது புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும் போது அதை விட்டு விலகிறது நல்லது. இல்லை அவர் நல்லவர், இவர் நல்லவர்ன்ட்டு போய் தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்க வேண்டாம். உங்கள் கருத்துக்களை வெளியேறது நல்லது. அந்தரங்க விஷயங்களை உங்களுக்குள் வச்சு பாதுகாப்பது நல்லது. இவர் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் என்று நீங்கள் சொல்லும்பொழுது அதுவே உங்களுக்கு அசிங்க அவமானத்தை கொடுத்துவிடும். புதிய நபர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. எச்சரிக்கை தேவை. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் முழுவதும் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும். இவர்கள் பார்த்திங்கன்னா என்ன வழிபாடு அப்படின்னா இவர்கள் மாரியம்மன் வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் அம்மன் வழிபாடு செய்வதும், மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தனா சமயபுரம் போயிட்டு வருவதும், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதும் மிக சிறப்பை தந்துவிடும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்ப்பதும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அரச மரமோ அல்லது ஆலமரம் அல்லது வேப்பமரம் இந்த தலைவிருச்சங்களை எங்கேயாவது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நடுவதும், அது வளரணும். அதுதான் இங்கே முக்கியம். நடுறது பெருசு இல்லை, வளரும் பொழுது அது வளர 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 உங்களுடைய தலைவிதிகள் அனைத்தும் மாறி சுபங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுலாம் சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்
தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி வந்து தை மாதம் பிறக்குது. ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான், ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறகுது. ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. ஸோ தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மாதம் சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமும் பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ தை அமாவாசை வருது. ஸோ மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு, ஸோ ஒரு துணி சரிங்களா, ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்ம முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ குலத்தை காக்க போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா சரிங்களா 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சரிங்களா காகத்திற்கு வைக்கலாம். ஸோ வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்தீங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம் குட்டி குட்டியாக அந்த எறும்புகளுக்கு உணவளிக்கலாம். ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், ஸோ உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும் சரிங்களா. ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் இல்லை, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள், உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து
உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா? ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், இது எல்லா விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும் 26 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்பொழுதுன்னு பார்க்கலாம். இந்த 2026 பிறக்கக்கூடிய தை மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதி 1க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் 4ல் இருக்கார். அப்போ கடந்த சில மாதங்களாக அவர் 4ல் இருக்கார், இப்போ 5ல் போயிருந்தார், திருப்பி 4க்கே வந்துட்டார். அப்போ என்ன ஆகும் மீனராசி அன்பர்களுக்கு? மீனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 4ல் இருக்கார். அப்போ வீடு சார்ந்த விஷயத்தில் சிறிய திருத்தங்கள் ஏற்படும், வீட்டில் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கலாம், இதுவரை வீட்டில் இருந்த சில பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது, தீர்வு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா 10க்கும் அதிபதி அவர் தான், தொழில் சார்ந்த இடத்துல இருந்த சிறிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இது இருக்க சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அதெல்லாம் இப்போ சாஃப்டாக மாறி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம். மேலும் உங்களுக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 11ல் இருக்கிறார். புதிய முயற்சிகளால் தந்தையின் அனுகூலத்துடன் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. குடும்பத்தில் நீங்கள் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுதுன்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது. இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்லலாம், எல்லாமே ஒரு ப்ராஃபிட்டாக மாறப்போகுது. குடும்பத்தின் மூலமாக ஒரு வருமானம் வரும் காலமாக இந்த தை மாதம் விலகப் போகிறது. இது தந்தையாரிடம், தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களிடம் ஆன்மீக சுற்றுலா செல்வதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் பெறப்போகிறீர்கள் சொல்லலாம். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தந்தைக்கு தேவையான உதவிகள் செய்யணும். மேலும் பார்த்தீங்கன்னா 3க்கும் 8க்கும் அதிபதி சுக்கிர பகவான் 11ல் இருக்கிறார். அப்போ புதிய முயற்சிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இல்லை டாக்குமெண்டேஷன்ஸ் இஷ்யூவால் வந்த பிரச்சனைகள், இல்லை ஜாமீன் போய் நின்னது, கையெழுத்து போட்டது, இல்லை பணம் கடனாக கொடுத்தது, இல்லை ஷோல்டர் இஎன்டி ரிலேட்டடான பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுலேருந்துலாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? விடிவு காலம் கிடைக்க போகுது. இந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வெற்றியை தரப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் பாவகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 பேரும் இருக்காங்க. வேறு என்ன வேணும்? இந்த 4 பேரும் 11ஆம் ஸ்தானத்தில் வர்றதுனால உங்களுக்கு எல்லாமே வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த காலகட்டம். இதுவரை ஏதாவது ஒரு பணம் வரணும்னு வெயிட் பண்ணியிருந்தீங்க, அந்த பணம் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். 4க்கும் 7க்கும் அதிபதி புத பகவான் 11ல் இருக்கிறார். அப்போ வீட்டின் மூலமாக ஒரு வருமானம், தாயாரின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிட்டு நல்லாயிடுவாங்க. புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். ஒரு தொழில் செய்பவராக இருந்தால் வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க. அப்போ பிஸ்னஸில் நீங்கள் 2வது பிரான்ச், 3வது பிரான்ச் போகிறதுக்கான, 10வது பிரான்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் தை மாதம் உங்களுக்கு வழிவிட்டிருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை மாதம் உங்களுக்கு அத்தகைய பலனை தர காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியான சந்திர பகவான், அப்போ என்ன இருக்கும்? மனத்தில் ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீங்க. இது செய்யலாமா கரெக்டாக, இல்லை அது செய்யலாமா கரெக்டாக, அந்த குழப்பமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு எதை எடுக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ உங்களோட வாழ்க்கை துணையின் உதவியுடன் அந்த செயல்களை செய்யும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். ஏன்னா 4க்கும் 7க்கும் அதிபதி இல்லை. அப்போ சுகபோக வாழ்வு வீட்டில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை துணை தான். அவங்களோட உதவியோடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் 6ஆம் அதிபதி தொழில் வெற்றி, வேலையில் ப்ரமோஷன், போட்டித் தேர்வுகளில் வெற்றி, இவங்க எல்லாம் 11ல் இருக்கிறாங்க. அப்போ ஒரு போட்டித் தேர்வு எழுதுபவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க பணிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பேங்க் லோன் எதுனா வேணும்னா பேங்க் லோனும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன்.
ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மறைமுக வருமானம் வரும். இதுவரை நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்சூரன்ஸ் எதனா போட்டு வச்சதுன்னா அந்த தொகையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்துங்கள், பெரிய கண்டங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. வாகன விபத்து ஏற்பட்டிருக்கும், ஒரு ஆப்ரேஷன்ஸ் கூட நடந்திருக்கலாம். இந்த விபத்துகளில் ஏற்பட்டதில் ஒரு அனுபவம் அந்த கண்டங்களை தீர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்ல போகிறது சொல்லலாம். சரி, குழந்தைகள் பிறக்குமா? குழந்தை பிறப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படும் ஒரு காலமாக விளங்குது. பட் மருத்துவ உதவியுடன் தான் பிறக்கும். சரிங்களா? மருத்துவரை ஆலோசித்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறக்கும். திருமணம் நடைபெறுமா? திருமணம் நடைபெறும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும். தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். மேலும் இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் நடைபெறும். மூன்றாம் திருமணம்னாலும் இந்த காலத்தில் நடக்கும். ஏன்னா மீனராசி அன்பர்களுக்கு 7ஆம் அதிபதியும் என்ன பண்ணுறாரு? 11ல் இருக்கிறார். அப்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு திருமணம்ன்றது இந்த காலத்தில் நிச்சயிக்கப்படும். நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தை மாதம் நடந்தே தீரும். அதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். மேலும் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணங்கள், ஒரு நிச்சயத்தை பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வேணான்னு விட்டுருப்பாங்க. ஸோ அதுபோல் இருக்க திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் திரும்பவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கன்ஃபார்மாக தை மாதத்தில் திருமணம் நடக்கும். இந்த ஆண்டில் கண்டிப்பாக திருமணம் இருக்குது மீனராசி என்பவர்களுக்கு. தொழில் அமையுமா? வேலை சார்ந்த பிரச்சனைகள். ஸோ தொழிலில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மாற்றம்னா ஒரு இப்போ டாட்டாவில் இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 48 நினைக்கிற கம்பெனிஸ் வந்து வச்சுருந்தார். டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே வேற ஒரு ஃபீல்டு. ஆட்டோமொபைல் ஃபீல்டு வேறு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வேறு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு வேறு. இது போல் அடுத்த ஒரு பரிணாமத்தில் இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை செய்யக்கூடிய மீனராசி அன்பர்கள் வேலை மாற்றம் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் மீனராசி அன்பர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாஸ்து குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும். இல்லை வீட்டு சம்பந்த இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான காலகட்டமாக திகழப்போகுது. தை மாதத்துக்கு அப்புறமா அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சிறிய இடர்பாடுகள் இருக்கலாம். இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்ல உடைச்சிட்டு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது தை மாதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமையும். எனவே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் எதையும் நீங்கள் வாங்க வேண்டாம், விற்கவும் வேண்டாம். மீனராசி அன்பர்கள் இந்த தை மாதம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்களில் ஈடுபடுவதை குறைத்து கொள்ளவும் தவிர்த்து கொள்ள முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது மிகவும் நல்லது. மீனராசி அன்பர்களின் குழந்தைகளின் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் அப்பப்போ சின்ன ஃபீவர் மாதிரி வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ மருத்துவ உதவிகள் எடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி, சரிங்களா, 12ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். அப்போ லாபங்கள் விரயமாகக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். இந்த தை மாதம் லாபங்கள் விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ என்ன ஆகும்? விரயம்னா என்னது? லாபமாக இருக்குது, தொழில் வந்து லாபம் விரயமாகுதுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு புதுசாக ஒரு மிஷினரி வாங்கி போடலாம் கம்பெனிக்கு. இல்லை தொழிலாளர் நலன் சார்ந்த விஷயத்தில் அந்த அமௌண்ட்டை ஈடுபடுத்தலாம். ஒரு போனஸாகவோ, தொழிலாளர் நிதியாகவோ, இல்லை அவங்களோட கல்வி செலவுக்காகவோ, தொழிலாளர்களின் பசங்களோட கல்வி செலவுக்காக, இல்லை புதுசாக ஒரு பெரிய மிஷின்ஸு, இல்லை புது அப்டேட் எதுனா பண்ணலாம், புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம், இல்லை தொழிலுக்காக ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு கோல்டு கூட வாங்கி வைக்கலாம். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவங்களோட விரயத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சுப விரயமாக மாற்றணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறார். அப்போ ஒரு வீடு கூட நீங்கள் வாங்கலாம். ஒரு லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்டு ஒன்று வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் விரயங்கள் உங்களுக்கு சுப விரயங்களாக காத்து கொண்டிருக்கிறது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பரிகாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி அன்பர்களுக்கு சர்க்கரை பொங்கல், சரிங்களா, வெள்ளிக்கிழமையில் சர்க்கரை பொங்கலை சூடாக சாப்பிட்ணும். சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான பரிகாரமாக இருக்கும். சக்கரை பொங்கல் ஆறி போயிடுச்சுன்னா அதை உட்காந்து சாப்பிட்டுக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் சக்கரை பொங்கலை சூடாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான விஷயங்கள் நடக்கும். இதுதான் பரிகாரமே. மீனராசி அன்பர்களுக்கு சர்க்கரை பொங்கல் பரிகாரம் வெள்ளிக்கிழமையில்.
மதியானம் சாப்பிட்டீங்கன்னா மிக சிறப்பு. காலையில் சாப்பிட்டீங்கன்னா 6 to 7 சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் மீனராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா நெய் விட்டு. அதுதான் உங்களுக்கு பரிகாரமே. உடலில் கண்டிப்பாக உடற்பயிற்சியை கொஞ்சம் மேற்கொள்ளுங்கள். சோம்பல் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில், நல்லா சுகமாக இருக்கும் தூங்கணும்னு. ஆனால் தூக்கங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா விரையாதிபதி இருக்கார்ல சனீஸ்வர பகவான் வந்து லக்னத்தில் உட்காட்டார், ராசி இல்லையா உங்களுக்கு 12ஆம் அதிபதி சனீஸ்வரன் உங்களோட மீன ராசியில் இருக்கிறனால தூக்கம் குறைவு ஏற்படும். குழந்தைகள் மூலமாகவும் மன உளைச்சல் மூலமாகவும் தூக்கம் குறைவு ஏற்படும். ஆனால் நல்லா தூங்குங்க, பரிகாரம் நல்லா தூங்கணும். வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க. இந்த 2026 தை மாதம் உங்களுக்கு அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக திகழப்போகிறது. மீனராசி பிள்ளைகளுக்கு அடியனின் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கே சுக்கிரன் வந்து 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தேனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் வந்து கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் வந்து மகரத்திலேயே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப் பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வந்து வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 25/1/2026 அன்னைக்கு ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னையிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம்.
அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026 வருஷம் வந்துடுத்து. இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறார், 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18:36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம். வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்கள், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல, அது புதனோட வீட்டில் இருக்கார்.
இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். உங்களுடைய 4 கிரகம், அதாவது இந்த மாத கிரகங்கள் 4 வந்து 11ஆம் வீட்டில் இருக்குது. 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் எண்ணுவது எல்லாமே நினைக்கணுமே அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். அதை பற்றி கவலையே இல்லை. இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சொத்துக்கள் சேரும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், நினைத்ததை அடையக்கூடிய ஸ்தானம். அதனால் 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாள். 11ஆம் இடத்துல மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்திற்கு ஏற்ற காலகட்டம். அதாவது 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இருந்தாலும் குரு பார்வை இல்லை. அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்பு, 2வது திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 11ஆம் இடத்துல புதன் இருக்காருன்னா, புதன் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு 27/1/2026 வந்துடுறார். சனி பகவான் வேறு 12ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தம். தேவையற்ற செலவுகள் வக்ர குரு பார்க்கறதுனால தேவையற்ற செலவுகளாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ இதை செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டம். அதாவது 7/2/2026 சுக்கிரனும் சேர்ந்துடுறார் 12ஆம் இடம். 3 கிரகங்கள் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் 20 நாள் வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 7.5 சனி இருக்குது. தேவையற்ற செலவுகள், பண விரயங்கள் வரும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாமல் கையெழுத்து போடுறது, யாருக்காவது சிபாரிசு பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். பண வரவுக்கு பார்த்தாலேயானால் பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல போயிருக்கார். எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய 7, 8, 9 அதிபதிகள் எல்லாமே சேர்ந்து 11ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அதனால் பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும். தனித்து சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும். அதிகமாக அலைச்சல் பட வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்குது. உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தொழிலிலும், அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் தன்னுடைய வீட்டை 4ஆம் பார்வையில் பார்க்குறார், சனியும் 3ஆம் பார்வையில் பார்க்குறார். அதனால் நீங்கள் பேசக்கூடியது நிச்சயமாக தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 7/2/2026 9/2/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அது மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் நீர் மோர் கொடுங்க. அதாவது ஒரு பொதுவான இடத்துல எல்லாருக்கும் வழிபோக்கர்களுக்கெல்லாம் நீர் மோர் கொடுத்துன்னு வாங்கும். அதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறோம். அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள்
இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, சொல்லி கொடுக்கக்கூடிய ஆப், அதாவது இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஆப், அந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர வந்து ட்ரேடிங் செக்மெண்ட்னு சொல்லக்கூடியது ஷேர் ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சற்று ஜாகிரதையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கடல்வாழ் உயிரினங்கள் விற்கிறவங்களுக்கும் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தங்கம் சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வாங்க. சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக, அதுவும் சாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த தை மாதத்தில் கொடுக்கும்.